இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ப்ரோ ஆயுஷ், நல்லதா போச்சு நீயே வந்துட்ட. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இல்ல, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசணும். நான் சாரி சொல்ல வந்தேன். ஐ அம் ரியலி சாரி ப்ரோ. நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும். அன்னைக்கு பாய்க்கு வந்த மாதிரிலாம் என்னென்னமோ பேசிட்டேன்ல, அதுக்கு. ஓகே ஓகே சரி சொல்லுங்க. என்ன சாரி? அதான் நீயே சொல்லிட்டல சாரி. இட்ஸ் ஓகே. அப்படி போடுங்க. சாரி. சாரிடா. இல்ல வேண்டாம், ஐ அம் சாரி. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லவா? நான் உங்களை விட ரொம்ப சின்னவன். எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு. சோ ப்ளீஸ் நான் இப்படியே இருந்துடுறேனே. ஓகே, ஆனா பிசினஸ்ல முடியாது. ஆஃப் கோர்ஸ். நீ இங்கே இரு பாரு. ஓகே. இந்தா, இது உனக்கு. அடேங்கப்பா. ஐ நோ டைமிங் கொஞ்சம் மோசமா இருக்கு, பட் எனிவே நான் வாங்கிட்டு வந்துட்டேன்ல. இது என்னோட சைடுல இருந்து ஒரு கிஃப்ட். இது சாரிக்காக தான் என்ன மன்னிச்சிரு. ஓகே, இனிமே நீ நைட் வெளியே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே. வயசுல சின்ன பையன், அதான் கொஞ்சறீங்க. நல்லா இருக்கு, இப்படியே இருங்க. நீங்க இந்த மாதிரி பண்றதால தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ ப்ரோ. யூ ஆர் தி பெஸ்ட். யூ ஆர் தி பெஸ்ட். வாங்க. ஆயுஷ், அது கேள்வி முக்கியமான விஷயம் பேசு. ஓகே. சொல்லுங்க. மலிஷ்கா கிட்னாப் ஆயிருக்கா. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க டார்கெட் லக்ஷ்மி தான், மலிஷ்கா இல்ல. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா யாருன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா லக்ஷ்மியை டார்கெட் பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க, அவளை ஹர்ட் பண்றாங்க. பட் எந்த பேசிஸ்ல சொல்றீங்க? மலிஷ்காவை யாரு கிட்னாப் பண்ணிருக்கானோ அவன் மொத்த பழிகையும் லக்ஷ்மி மேல போட பாக்குறான். ஆனா லக்ஷ்மி தப்பிச்சிட்டா. சோ அதனாலதான் லக்ஷ்மியை கிட்னாப் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவ அப்பயும் தப்பிச்சிட்டா, ஓடி வந்துட்டா. அந்த கிட்னாப்பர் இருக்கான்ல, லக்ஷ்மிக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரா இருக்கும்? ஒருத்தன் தான் இருக்கான். யாரு? பல்விந்தர். ஐம் ஷூர் பல்விந்தர் தான் இதை பண்ணிருக்கணும். பல்விந்தர் தாண்டி வேற யாரும் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. அதோட மலிஷ்காவையும் பல்விந்தர் தான் கிட்னாப் பண்ணிருப்பான் நான் உறுதியா சொல்லுவேன். என்ன அவன் லக்ஷ்மி மாட்டி விட பாக்குறான். இது எல்லாமே அவன் செட்டப் தான். அவன் மலிஷ்காவை கிட்னாப் பண்ணிட்டு இப்படி லக்ஷ்மி மேல பழிய போடுறான். எப்படி பல்விந்தர் நம்ம வீட்டுக்கு வந்து ஹியரிங் எடுத்துட்டு போய் அங்க வச்சிருப்பான்னு முதல்ல சொல்லுங்க. அது பாசிபிள் இல்ல. எப்படி நடந்திருக்கும்? ஐ நோ ஆயுஷ், நீ சொல்ற விஷயத்திலயும் பாயிண்ட் இருக்கு. ஆனா ஏன்னு தெரியல, அவன் மேல எனக்கு சந்தேகமாவே இருக்கு. அண்ட் லக்ஷ்மிக்கு பல்விந்தரை நல்லாவே தெரியும். அதனாலதான் அவன் பேசாம இருந்திருக்கான். ஒருவேளை அவன் பேசியிருந்தா அவன் குரல் தெரிஞ்சிருக்கோ, லக்ஷ்மி கண்டுபிடிச்சிருப்பா. அதான் பேசாம இருந்திருக்கான். பாயிண்ட் இருக்கு ரிஷி ப்ரோ, பட் ஐ டோன்ட் நோ. நான் பல்விந்தரை சந்தேகப்படல. ஏன்னா இந்த ஹியரிங் இங்க இருந்து அங்க. பட் ஹானஸ்ட்லி நான் நினைக்கிறது தப்பா இருக்கலாம். எனக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுது. என்னது? ஐ மீன் இந்த இந்த தாட் மைண்ட்ல வந்துருச்சு. ஆனா ஏன்னு தெரியல. நான் சொல்றது ரைட்டா ராங்கான்னு எனக்கு தெரியல. சுத்தி வளைச்சு பேசாத, நேரடியா என்ன பாயிண்ட்னு சொல்லு. அதாவது லக்ஷ்மி அண்ணியா யாரோ கிட்னாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. கரெக்டா? அவங்க டார்கெட் லக்ஷ்மி அண்ணி தானே. மலிஷ்காவோட டார்கெட்டும் லக்ஷ்மி அண்ணி தான். நீங்களே யோசிங்க ரிஷி ப்ரோ. லக்ஷ்மி அண்ணி மட்டும் சரின்னு சொல்லிட்டா உங்க ரெண்டு பேருக்கும் தானா கல்யாணம் நடந்துரும்ல. அதனால மலிஷ்கா இந்த பிளான போட்டு அவளே கிட்னாப் பண்ணிருக்கலாம்ல.